திரு மணிகண்டன், இந்த அவர் பிரசன்னா சொன்னதுலேருந்தே சொல்லலாமே, கள ஆய்வில் போய் அதிமுக நிர்வாகிகள் பேசக்கூடியதை பார்த்தா அவங்க ரொம்ப 26 பற்றிய ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இன்மை அல்லது நம்பிக்கை இழந்திருக்காங்களாங்கிற விதமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? திமுக ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு தயார் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாடு நேயர்களுக்கு முதல்ல வணக்கம் சார். அவரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கேட்டதுக்கு அநேகமா நீங்களே கேட்டது என்ன பேசிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. நான் ஒரு கோணத்துல பாக்குறேங்க. அவங்க ஏதோ ஒரு 2026 தேர்தலுக்கு ஒரு ஸ்லோகன் ஒண்ணு ஏதோ சொன்னாங்க, கார்த்திகை ஜெயன். அது எனக்கு இன்னொரு திரும்ப சொல்லுங்க, எனக்கு சரியா அது குழுவுல காதல. என்ன கேக்குறீங்க? 2026 தேர்தலுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகன் இப்ப புதுசா நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப பிரசன்னா சொன்னாரு. அது என்ன ஸ்லோகன் அவரே கூட சொல்லி தரலாம். சொல்லுங்க, அதுல என்ன உங்களுக்கு முரண்பட்ட, உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்கா பிரச்சனை? எனக்கு நீங்க சொன்ன ஸ்லோகன் என்னன்னு கேக்குறாரு. முழக்கம். நான் ஒருத்தர் காது கேட்காதுங்கிறதுக்காக திரும்ப பேசி. சரி, ரைட், ஓகே. அவருக்கு சரியா அதை கேட்கல, வெளியூர்ல இருக்காரு. மக்களுக்காக இன்னொரு சொல்றது தப்பு இல்ல. உண்மையாலுமே வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒரு புது ஸ்லோகனை திமுக இது பண்ணிருக்காங்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேங்க. ஹிந்தியா ஒழுகுறதுன்னு ஒரு ஸ்லோகன் ஆரம்பிச்சவங்களுக்கு என்ன கதியாச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆப்கி பார் 400 கி பார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு மக்கள் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்ப அதே மாதிரி ஸ்லோகனை புதுசா ஆரம்பிச்சு ஆப்கி பார் 200 கி பார் அப்படின்னு சொல்றப்ப முடிவு கிட்டத்தட்ட என்ன அப்படிங்கிறது தெரியாது போடான்னு சொல்லுவாங்க. மணிகண்டன் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவாங்க. ஹிந்தி தெரியும் போடா. ஹிந்தி தெரியாது போடாதாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை ஏன் நேரத்தை வந்து குறுக்க போடாதீங்க விளக்கமா. ரெண்டாவது சார், நீங்க முதலமைச்சர் ஏன் 1.5 வருஷம் இருக்கிறப்பே தீர்மானம் எல்லாம் போட்டாங்க, தேர்தல் வேலைக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்கன்னா சார், கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம இந்த படத்துல உலகநாயகன் பட்டத்தை திறந்த நம்ம இவரு கமலஹாசன் ஒரு படத்துல சொல்றாரு, எல்லாம் சிவமயம் என்பார்கள், அது மாதிரி எல்லாம் பயமயங்கிற மாதிரி. சார் இல்ல சார், அதான் சொல்றேன், ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்த ஒரு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்ததா இது வரைக்கும் தமிழ்நாடு சரித்திரம் இல்ல அப்படிங்கிற நிதர்சனமான பயம் ஒண்ணு. தேர்தல்கள்ல ஒன்னா நின்னு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நான் சொல்ற வார்த்தையை திரும்ப கவனிங்க. நீங்க சொல்ற வார்த்தை புரியுது. அப்ப மூன்றுமே நடந்தது இல்லையே. 3 தேர்தல் தொடர்ச்சியா ஒரு கூட்டணி நீடித்ததில்லை. அது நடந்திருக்குன்னா ஏன் நாளாவது நடக்காது? வெற்றியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சி, அன்னைக்கு திமுக எதிர்கட்சிங்கிற ஒரு பலமான இடத்துல இருந்தாங்கிறது ஒரு காரணம். ஐயா ஸ்டாலின் அவர்களே 2026 உங்களுக்கு எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சு அழகு பார்ப்போம் அப்படின்னு அரசு ஊழியர்கள், முக்கியமான அண்டர்லைன், இவங்களுக்கு முதுகு பலமா இருக்கிற பின்புலமா இருக்கிற அரசு ஊழியர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற நிதர்சனமான பயம். அவர்களுடைய ஆதரவு இப்ப அதிமுகவுக்கு வந்துருமா திருமணிகண்டன்? நிச்சயமா வேற ஏதாவது இது இல்லடா அது அந்த பக்கம் இல்லடா இந்த பக்கம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க என்ன கேக்குறாங்க, அரசு ஊழியர்களை சந்தித்ததே இல்லை 4 ஆண்டுகள் முதலமைச்சரா இருக்கும் போது, எங்களுக்கு விமர்சனம் இருக்கு, நாங்க போய் பேசுவோம்னு சொல்றாங்க. அது உங்க நம்பிக்கை? நாங்க இருக்கக்கூடிய அது வந்துருதா, மாறி வந்துருதான்னு தான் கேக்குறேன். எஸ், சொல்லுங்க. என்ன சார், இப்ப அரசு ஊழியர்கள் எல்லாம் அப்படியே வந்து ஆஹா நம்ம காக்க வந்து இவரு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஓட்டு போட போறாங்களா? திமுக அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நிதர்சனமான மாற்று அதிமுக அப்படிங்கிறது கலை யதார்த்தம். நீங்க சோசியல் மீடியாவில பார்த்தா வேற மாதிரி இருக்கலாங்க. திருமாவை கண்டால் பயம், ஆதவ் அர்ஜுனாவை கண்டால் பயம். ஆனா வன்னியர் சன்னனையும் இவர் செல்வ பிறந்தனையும் பார்த்தா கொஞ்சம் அப்பப்ப ஆறுதல. செல்வத்தை கண்டா அவங்களுக்கு என்னன்னா திருமணிகண்டன், அவங்களுக்கு இன்னாரெல்லாம் சொல்றதுக்குன்னு ஆட்களாவது கூட இருக்கிறாங்க. நம்ம இனிமேல் கூட்டணி அமைக்கணுமே, அந்த கூட்டணி எப்போது அமையும்ங்கிற கேள்வி எழுப்புறாங்க. மெகா கூட்டணி எப்போது அமையும்? அப்ப இருக்கக்கூடிய கூட்டணியை தக்க வைக்கிறது அவங்களுக்கு சிரமம்னா அமைக்கிறது இன்னும் சிரமம் இல்லையா? இருக்கிற கூட்டணியை தக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம். இதோ புறப்பட்டு விட்டார், வண்டி நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்குதுங்கிறப்ப வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்க கொண்டு போய் பாய்ஸ் கார்டல் நிறுத்தின முன்னுதாரணம் இருக்குதுங்க. இதோ பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது. கடைசி நேரம் வரைக்கும் மாறுதல் உண்டு, அதுல மாற்று இல்ல. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டாக்டா இருக்கிற ஒரு கூட்டணி இத்தனை வருஷம் தொடர்றோங்கிறாங்க. அததான் சார் சொல்லிக்கலாம் சார். ஆனா வந்து காலையில திரும்ப ஆதவ அர்ஜுன் ஒரு அறிக்கை விடுவாரு, சாயந்தரம் பார்த்தா திரும்ப வேற விதமா அதுக்கு முட்டு கொடுப்பாரு. இதே திமுக சிரமத்துல இருக்கு, கூட்டணி கட்சிகளோட நெருக்கடியில் இருக்கு, அது இருக்குது. அதிமுகல மூத்த முன்னணி நிர்வாகிகளே வாழ்வா சாவான்னு சொல்லும் போது அப்ப கள நிலவரம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படிங்கிறாரு பிரசன்னா.
நிச்சயமா 91, 96 அம்மா ஆட்சி வந்து கொஞ்சம் சரியில்லாதப்ப, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி சரியில்லாதப்ப மக்கள் எல்லாம் தண்டிச்சப்ப அதற்கு அடுத்த தேர்தல்ல அதிமுக அப்பயே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்குது. ஏன்னா கருணாநிதி தொடர்ந்து வழக்குகளை போட்டு அதிமுகவை காண அடிக்காமல் செய்து விடுவார், இது வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு ஏற்கனவே அதிமுக அந்த மாதிரி சொல்லி அது சொல்லி இருக்கு. ஆனா ஒரு கட்சியினோட பொருளாளர் அளவுல இல்ல மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட்டணிக்கு வர்றதுக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அது இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. 100 கோடி கேட்குறாங்க, 50 கோடி கேட்குறாங்கன்னு ஒரு நிர்வாகி சொல்றாரு. மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கும்போது கூட்டணிக்கு கட்சிகள் வர தயங்குதா? இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? பணம் கொடுத்தாதான் வருவேன்னு சொல்றாங்கன்னா அப்போ வெற்றி பெறக்கூடிய இடத்துல கட்சி இருக்குன்னா அவங்க வரணும்ல தேடி. அதை எப்படி பார்க்க இப்ப? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேங்க. இந்த திமுக அமைச்சரவையிலேயே அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் 35,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அது என் குரல் இல்லைன்னு மறுத்தாரு. அநேகமா நாளைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் பத்தி அந்த மாதிரி ஒரு மறுப்பு வரும். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாங்க. மறுப்பு வரலன்னா பேசலாங்க. சார் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க செய்தி பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 6 மாதம் இருக்கிறப்ப தான் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணுவாங்க. அங்கங்க மண்டல மாநாடுன்னு ஹெலிகாப்டர்ல போய் இது பண்ணுவாங்க. நீங்க இன்னொரு நான் வெளிப்படையா ஒத்துக்கிறேன், இட் இஸ் ஏ ஆசிட் டெஸ்ட் ஃபார் ஏடிஎம்கே, நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது தான். அதிமுக சில சரிவுகளை சந்தித்து இருக்குது. கட்சியில வந்து சில பேர் கலகம் பண்ணதுனால வெளியேற்றப்பட்டார்கள். கட்சி ஒரு சோதனையான கட்டத்தை அதெல்லாம் சரி பண்ணி மீண்டும் அதை வந்து ஒரு காக்கும் தேவதூதனாக எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். தன்னுடைய தலைமை பண்பை நிரூபிக்கிறதுக்கு 2026 அவருக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட். இது மறுக்க முடியாது. ஊரறிஞ்ச ரகசியம் இதோட மறைக்கிறதுக்கு இல்ல, அதை தொண்டர்கள் வலியுறுத்துறதுக்காக கட்சியை அவர் நிலைப்படுத்திருக்காரு, மாற்று கருத்து இல்ல. ஆனா கூட்டணி என்கிற ஒரு அம்சம் அரித்மெட்டிக் தான் அங்க வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சி அமைச்சிருக்கு. புதிதாக களத்துக்கு வரக்கூடிய விஜய் உடனடியாக அறிவிக்கிறார் அதிமுகவோடு கூட்டணி வரக்கூடிய செய்திகள் உண்மை இல்லை, மறுப்பு தெரிவிக்கிறாரு. அப்ப அந்த கூட்டணிங்கிறது அவ்வளவு எளிதா இருக்கா அமையறதுல அப்படின்னு கேட்கிறேன். நான் இன்னொன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு போறேங்க. திரு கருணாநிதி அவர்கள் கடைசி ஒரு 2 தேர்தல் 3 தேர்தல் என்ன பாருன்னா, அந்த மக்களையும் தொண்டர்களையும் தன் வயப்படுத்துறதுக்கு இதுதான் நான் காண இருக்கும் கடைசி தேர்தல் அப்படின்னு பாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் 10, 15, 20 ஆண்டுகள் நல்லபடியா நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தார். ஆனா அந்த மக்களை வசியப்படுத்துறதுக்கு சொல்ற மாதிரி அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, இந்த மாதிரி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக சில அமைச்சர்கள் வெளிப்படையா பேசுறாங்க. இது ஒண்ணுங்க. பிரசவ வைராக்கியம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. விஜய் கட்சியோடையது இப்ப அவங்க காமிக்கிறது பிரசவ வைராக்கியம். கலையதை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்பயே சொல்றேன், அதாவது திமுக பக்கம் இருக்கிற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவங்களை தன் பக்கம் இழுத்து தன்னை முதலமைச்சராகவும் காங்கிரஸை துணை முதலமைச்சராகவும் வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு மந்திரி சபையை இடம் கொடுக்கறன்னு ஒரு மசாலோட காமிச்சு ஒரு கூட்டணி அமைக்கலான்னு விஜய் முயற்சி பண்றார். அது நடக்கல. என்ன சிக்கல்னா திரு மணிகண்டன், பிரசவ வைராக்கியம் சொன்னீங்களா, உங்க இதுல இருந்தே கருத்துல இருந்து எடுத்துக்கிட்டா இதுவரைக்கும் ஒரு பிரசவமும் இல்லை. முதல் தேர்தலை இன்னும் சந்திக்கல விஜய். ஆனா அவருக்கே ஒரு வைராக்கியம் இருக்கு. ஆனா கூட்டணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய, நட்பு சக்தியை எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல அதிமுகவுடைய வைராக்கியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி சேர்ந்து வருது இல்ல? இல்ல நான் வைராக்கியம் பிரசவ வைராகியங்கிறது நீங்க வைராகியத்தோட சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. பிரசவ வைராகியங்கிறது அந்த நேரத்து வழியில இனிமேல் நான் குழந்தையே பெத்துக்க மாட்டேங்கிற வைராக்கியம் அடுத்த தடவை அது கரைஞ்சு போயிடும் அப்படி சொல்ல வரேன். அதனால கலையதார்த்தத்தை பார்ப்பாரு. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அணி அமையலங்கிறப்ப நிச்சயமா தனித்து போட்டியிட மாட்டாருங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. தனித்து போட்டியிட்டால் ஒரு இப்ப நீங்க சொல்றது நான் அப்படியே ஏற்கிறேன் மணிகண்டன், அதுல மாற்று கருத்தே இல்ல. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து என்னன்னா, திமுக ஒரு பக்கம் கூட்டணி இருக்கிறது, கூட்டணிக்குள்ள அவங்க வந்து முரண்பட்டு பேசுறாங்க அப்படிங்கிறது உங்க பார்வை. அதை முதலமைச்சர் சொல்றாரு, முரண் இருக்கு ஆனா நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்குள்ள வேற பிரிவு வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. ஆனா நீங்க அதிமுக நீங்க சொல்றது என்னன்னா, கூட்டணிக்கு வரக்கூடிய சூழல்கள் இருக்கு, அல்லது இந்த ஒரு இடம் இன்னும் காலம் இருக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. அதில் தான் இப்போ களத்தில் முந்தி இருக்கிறதுல திமுக இருக்கா 200ங்கிற நம்பரை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு நெருக்கடி ஏற்படுத்துதான். சொன்னவங்களுக்கு என்ன ஏற்படுமோ அதுதான் ஏற்பட போகுது. அதீத நம்பிக்கை உங்களை தேர்தல் களத்தில் வீழ்த்தும் அப்படிங்கிறது ஒண்ணு. 7.5 இல்லாத 4.5 ஆண்டு ஆட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு கிராமப்புறத்துல கூடி இருக்கிற செல்வாக்குங்கிறது முதலமைச்சரை தூங்க விடாமல் தடுக்குது. சரி பார்க்கலாம், இது உங்க பார்வையா இருக்கு. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.